முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் கைதான ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கரூரை கேட்டு அடம் பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைக்கிறார். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்த வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடம் 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை தனது ஆதரவாளர்கள் மூலமாக மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து போலியாக பத்திரங்கள் பதிவு செய்ததாக அந்த வழக்கு சிபிசிஐடி வழக்கில் தனிப்படை தேடி வந்த நிலையில் நேற்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்த பத்திரப்பதிவு செய்வதற்காக, அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் எனக்கூடிய காவல்துறையினர் அந்த நிலத்தின் ஒரிஜினல் பத்திரம் காணவில்லை என்றால் அந்த பத்திரத்திற்கான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுத்தால்தான் சார் பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியும். அந்த பத்திரப்பதிவு பத்திரம் இல்லை என்று சொல்லி போலியாக அந்த பத்திர சர்டிபிகேட் வாங்கி இந்த பத்திரப்பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது, அது உண்மைதானா என்ற போலி ஆவணம் என கண்டறியப்பட்டு இதை கொடுத்தவர் யார் என்று பார்த்தபோது சென்னையில் உள்ள வில்லிவாக்கத்தில் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் என்பவர் தெரிய வந்தது. அவரை சிபிசிஐடி போலீசார் இரவு கைது செய்து இன்று காலையிலிருந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இங்கிருந்து கரூரை சேர்ந்த இந்த அமைச்சர் கரூரில் உள்ள இடத்திற்கு எதற்கு வில்லிவாக்கத்திற்கு சென்றார் என்றால், இந்த பிருத்திவிராஜ் என்பவர் கரூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உதவி ஆய்வாளராக, டைரக்டராக, அதாவது எஸ்ஐயாக பணியில் சேர்ந்த போது இங்கேயே பணிபுரிந்தார் மற்றும் எஸ்ஐயாக தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தார். மேலும் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்போது உள்ள அமைச்சரை சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக இருந்து தனது காரியங்களை சாதித்துக் கொண்டு வந்ததாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. குறிப்பாக இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பிருத்திவிராஜ் என்பது கரூரில் பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி போட்டதாகவும் 2 வீடுகள் இருப்பதாகவும் மற்றும் நிதி நிறுவனங்களில் பங்குதாரராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இவர் எங்கு கரூரிலிருந்து மற்ற இடத்திற்கு மாற்றப்பட்டால் மீண்டும் 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் கரூருக்கே வருவதற்கான முயற்சியை எடுத்து அதே போல் கரூருக்கே ஒரு முறை இன்ஸ்பெக்டராக மீண்டும் பணியில் அமர்ந்தால் மீண்டும் அவரை கரூரிலிருந்து அரியலூர், பெரம்பலூர் மற்றும் சென்னைக்கு மாற்றப்பட்டார். இந்த பயன்படுத்தி கொண்டுதான் இந்த போலி ஆவணத்தை எப்படி பத்திரப்பதிவு செய்வது என்பதற்காக இந்த ஆவணத்திற்கான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை இவரை தேர்ந்தெடுத்து வில்லிவாக்கத்தில் இருந்து அந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை வாங்கி பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் தான் இந்த பிருத்திவிராஜை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.